இப்போ வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சரியான ஐக்கியம் இல்லைன்னா இவங்க விரும்புறதை அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே இது அந்த ஆள் இவர் விரும்புறதை செய்யணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யும், தடுக்கும். நம்ம இன்னும் ஒப்புரவு ஆகலை, நமக்குள்ள சமாதானம் இல்லை. நம்ம இந்த சமயத்தில் போய் இதை கொடுத்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சமயத்தில் செஞ்சோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது இந்த சமயத்தில் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யும், வரும். பவுல் என்ன சொல்றாரு, இயேசுவோடு கூட என்ன செய்யுங்க, ஒப்புரவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பாவுக்கு நமக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து என்ன செய்யுது இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை. அதனாலதான் சொல்றாரு, நீங்க இயேசுபாட்ட என்ன செய்யுங்க, தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, ஒப்புரவாங்க. அப்படின்னா இது தேவனுடைய ஆலயம், நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்ப நமக்குள்ள யார் இருக்கா, இயேசுப்பா இருக்கிறார். இப்ப இயேசப்பா நம்ம இடத்துல பேசுகிறாரா, நாம் அவரிடத்துல பேசுகிறோமா, நமக்கும் இயேசுவுக்கும் சீரான உறவு இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு இயேசப்பா கூட சீரான உறவு இல்லை.